வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் மார்ஜின்னா என்னென்னு பாருங்கள். இப்போது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தில் நம்ம நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் மார்ஜின், கெயின் மார்ஜின் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிப்போம். போர்ட் பிளாட்டு, போலார் பிளாட், இந்த மாதிரி நிறைய பிளாட்டை பயன்படுத்தி நம்ம இந்த ஃபேஸ் மார்ஜின், கெயின் மார்ஜினில் கண்டுபிடிப்போம். இந்த ஃபேஸ் மார்ஜின் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபேஸ் மார்ஜின் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் the phase of the open loop transfer function and minus 180 degree, அது minus pi radius னு சொல்லுவோம். அந்த கிராஃபில் நம்மளுக்கு மைனஸ் வழி தான் காட்டும். at the frequency where the open loop gain is 1, 0 dB சொல்லுவோம். open loop gain 1 னா அப்போ 0 dB னு அர்த்தம், டெசிபல். உங்களுக்கு ஃபார்முலா புரியணும்னா gamma is equal to 180 degree plus இந்த pi gc வேல்யூ நம்ம போலார் பிளாட், ஓகேங்களா, இல்லை போர்ட் பிளாட். ஸோ ஏதாவது ஒரு பிளாட்டில் நிறைய பிளாட்ஸ் இருக்குது. அந்த பிளாட்லேருந்து நம்ம இந்த பை ஜிசி வேல்யூ எடுத்து இங்கே அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபேஸ் மார்ஜின் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பை ஜிசி வேல்யூ -60 கிடைக்குதுன்னு வச்சுப்போமே கிராஃபில். அப்போ 180 - 60 என்ன வரும்? 120. அதுதான் ஃபேஸ் மார்ஜின். இப்படி தான் ஃபேஸ் மார்ஜினை கண்டுபிடிப்போம். டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெயின் மார்ஜின். Gain margin, இதை நம்ம ஷார்ட்டாக கேஜின்னு சொல்லுவோம். representation is defined as the value by which gain of the system has to be increased to drive the system to be verge of the instability. இப்போது ஒரு ஸ்டேபிள் சிஸ்டம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த சிஸ்டம்னுடைய கெயின் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்துவோம். kg is equal to 1 by magnitude of g of j omega. அந்த ஒமேகா வேல்யூ ஒமேகா பிசி எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் போடும்போது அந்த கெயின் மார்ஜின்லாம் ஈஸியாக கண்டுபிடிப்போம். இது எல்லாமே ஒரு சிஸ்டம் சிக்னலில் நம்ம போர்ட் பிளாட்டு, போலார் பிளாட்லலாம் அந்த கிராஃபை பயன்படுத்தி ஃபைனலாக அந்த வேல்யூ கண்டுபிடிப்போம், கெயின் மார்ஜின். ஓகேங்களா? டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் போர்ட் பிளாட். டோட்டலாக 4 அட்வான்டேஜஸ் எழுதணும் எக்ஸாமில். டைரக்ட் விஷுவலைசேஷன் ஆஃப் கெயின் மார்ஜின் அண்ட் ஃபேஸ் மார்ஜின். ஸோ போர்ட் பிளாட்டில் நம்ம அழகாக நம்மளே கெயின் மார்ஜினும் ஃபேஸ் மார்ஜினும் நம்மளுக்கு காமிச்சிடலாம், அந்த கிராஃப்லேயே கண்டுபிடிச்சிடலாம். 2 செப்பரேட் பிளாட். நம்ம இந்த போர்ட் பிளாட்டில் மேக்னிடியூடுக்கும் தனியாக ஒரு டயக்ராம், ஒரு கிராஃப் வரைவோம், ஃபேஸ்க்கு தனியாக ஒரு கிராஃப் வரைவோம். யூஸ்ஃபுல் ஃபார் டியூனிங் கண்ட்ரோலர், பேண்ட் வித் அண்ட் ரெசோனன்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த போர்ட் பிளாட்டை பயன்படுத்துவோம். லெஸ் யூஸ்ஃபுல் ஃபார் நான்-லீனியர் மல்டி வேரியபிள் சிஸ்டம். வேரியபிள்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டம், கிராஃப் போகிறது கஷ்டம், பண்ண முடியாது போர்ட் பிளாட்டில். ஓகேங்களா? இதுதான் அட்வான்டேஜஸ். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் போலார் பிளாட். எக்ஸாமில் 4 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ இந்த போலார் பிளாட்டில் நம்ம எடுத்துட்டோம்னா சிங்கிள் பிளாட் தான், ஒரே ஒரு கிராஃப் வரைவோம். அந்த ஒரே கிராஃபில் மேக்னிடியூட் என்ன, ஃபேஸ் என்னென்னு மார்க் பண்ணிவிடுவோம். குட் ஃபார் ஓவரால் சிஸ்டம் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைன் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த போலார் பிளாட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிஜி பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கான்செப்ட். கேன் டிடெக்ட் இன்ஸ்டெபிலிட்டி வயா யூனிட் சர்க்கிள் கிராசிங். நம்ம இந்த போலார் பிளாட்டில் ஒரு யூனிட் சர்க்கிள் ஒன்று வரைவோம். அதை தாண்டி போச்சுன்னா அதில் நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம் இது இந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளானு, யூனிட் சர்க்கிள்குள்ளே வர அந்த வேல்யூ வச்சு. மோர் இனிஷியேட்டிவ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். இப்போ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் என்னது? நம்மளுக்கு சிக்னல்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கும் வேல்யூஸ். ஸோ அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த போலார் பிளாட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அட்வான்டேஜஸ். டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேக் லீட் காம்பன்சேஷன். ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமில் இந்த லேக் லீட் காம்பன்சேஷன் 2 விஷயங்கள் இருக்குது. இதில் லேக் இருக்குது, லீட் இருக்குது. இந்த 2 காம்பன்சேஷனும் நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டோம்னா, ஒரு சிஸ்டம் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும், டிரான்சிஷன் ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும்னா நம்மளுக்கு இந்த லேக் லீட் காம்பன்சேஷனை பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின்லாம் இதில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். It combines both lag compensation, lead compensation in a single controller. ஒரே கண்ட்ரோலர் lag இருக்கும், lead இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணி கொடுக்கணும்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக கொடுக்கும்,
ரெஸ்பான்ஸ் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அதிகமாக கொடுக்கும். ஸ்டெடி ஸ்டேட் எரர் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும், லோ லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த லேக் லீட் காம்பன்சேஷனை பயன்படுத்தும். ஸோ ஒரு டைனமிக் சிஸ்டத்தில் நம்மளுக்கு அவுட்புட் சிக்னல் டிசைர்டு அவுட்புட் சிக்னல் வந்து எரர்லாம் கம்மியாக வேணும்னா நம்மளுக்கு இந்த லேக் லீட் காம்பன்சேஷன் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வன்சி டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் நிறைய ஃப்ரீக்வன்சி டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் 4 கொடுத்துருக்கேன். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இதுக்கு சிம்பிள் ஒமேகா பி. கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஜிசி. ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா பிசி. ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஆர். சரி, இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டோம்னா the frequency at which the magnitude of the closed loop response is 3 dB down from its zero frequency value. So zero frequency value வந்து இந்த 3 dB கிட்ட டவுன் ஆகும்போது, அந்த வேல்யூ டவுன் ஆகிறச்ச அதை நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இதில் நம்ம இந்த ப்ராப்ளமில் இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிலாம் கண்டுபிடிப்போம். கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, the frequency at which the magnitude of g of j omega h of j omega is unity. எப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு, அதாவது இதுக்கு மேக்னிடியூட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு வந்துச்சுன்னா அதுதான் நம்ம கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, நம்ம ஃபேஸ் ஆங்கிள் இப்போது g of j omega h of j omegaக்கு நம்ம ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது -180 டிகிரி இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அதுதான் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு என்னதுன்னா the frequency at which resonant peak occurs in closed loop frequency response. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியில் என்ன நடக்கும், நம்மளுக்கு அந்த ஒரு பீக் வேல்யூ ஒன்று போகும், அங்கே தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக போச்சுன்னா அந்த இடத்துல தான் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.